சென்னையிலிருந்து காங்கேசன்துறையை வந்தடைந்த இரு பாய்மரப் படகுகள். இலங்கைக்குள் பறந்து திரியும் இந்திய உலங்கு வானூர்திகள். பட்டளந்த சித்திரவதை கூடங்களில் நடந்த அட்டூழியங்களுக்கு மேலும் ஒரு சாட்சி. அமெரிக்காவின் புதிய வரி திட்டத்தால் இலங்கை பொருளாதாரம் அபாயத்தில், உதய கம்மன்பில. கடத்தொழில் அமைச்சர் செல்வம் எம்பி இடையே விசேட கலந்துரையாடல். அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு, அவசரமாக ஜனாதிபதியை சந்தித்த குழு. 13வது திருத்த சட்டத்தை நீக்கி காட்டுங்கள், அனுர் அரசுக்கு விடுக்கப்பட்டுள்ள சவால். ஜோசித மீது குற்றப்பத்திரிகை தாக்கல். இலங்கையும் இந்தியாவும் 8 ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட தீர்மானம், சனிக்கிழமை கொழும்பில் அனுர மோடி கூட்டறிவித்தல். தொடர்பான விரிவான செய்திகள். 10 பேர் அடங்கிய 2 பாய்மரப் படகுகள் நேற்றைய தினம் மாலை 7:30 மணியளவில் சென்னையிலிருந்து காங்கேசன்துறையை வந்தடைந்துள்ளது. 400 கிலோமீட்டர் தூரத்தினை இலக்காக கொண்டு ரோயல் மெட்ராஸ் ஜெசட் கிளப் அங்கத்தவர்களால் சென்னையில் ஆரம்பிக்கப்பட்ட இப்படகு பயணம் நாகப்பட்டினத்தை அடைந்து அங்கிருந்து காங்கேசன்துறையை வந்தடைந்துள்ளது. இந்த நிலையில் இன்று மீண்டும் நாகப்பட்டினம் செல்லவுள்ள இந்த படகு பின்னர் பூம்புகாரை அடைந்து அங்கிருந்து பாண்டிச்சேரியை சென்றடைந்து அங்கிருந்து கோவளத்தினையும் இறுதியில் மீண்டும் சென்னையிலும் நிறைவடைய உள்ளது. பயணிகளை வரவேற்கும் நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன், வடமாகாண சுற்றுலா பணியக அதிகாரிகள், துறைமுக அதிகார சபை அதிகாரிகள், சுற்றுலாத்துறை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகைக்காக இந்தியாவிலிருந்து 4 உலங்கு வானூர்திகள் இலங்கை வந்தடைந்துள்ளன. பிரதமர் மோடி 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று பிற்பகல் இலங்கைக்கு வருகை தர உள்ளார். இந்திய பிரதமர் இலங்கைக்கு வருகை தருவதைத் தொடர்ந்து நாளை காலை சுதந்திர சதுக்கத்தில் வரவேற்கப்பட்ட பின்னர் ஜனாதிபதிக்கும் இந்திய பிரதமருக்கும் இடையே இருதரப்பு கலந்துரையாடல் நடைபெறும். இந்த நிலையில் இந்திய பிரதமரின் இலங்கை விஜயத்தின் போது பயன்படுத்துவதற்காக 4 Mi-17 ரக உலங்கு வானூர்திகள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அத்துடன் 40 இந்திய விமானப்படை வீரர்களும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி தனது இலங்கை வருகை குறித்து தனது எக்ஸ் சமூக ஊடக கணக்கில் பதிவொன்றையும் பதிவிட்டமை குறிப்பிடத்தக்கது. பட்டளந்த சித்திரவதை கூடங்களில் நடந்த அட்டூழியங்களை வெளிப்படுத்தும் மற்றொரு பாரதூரமான வெளிப்பாடு வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஆணைக்குழுவின் அறிக்கையின்படி அரச வங்கியொன்றின் அதிகாரியான வாசல் ஜெயசேகர் என்பவர் சமர்ப்பித்த கடிதம் அவரது வேதனையான அனுபவத்தை விவரிப்பதாக கூறப்படுகிறது. 1990ஆம் ஆண்டு அக்டோபர் 17 அன்று மக்கள் வங்கியின் கழனி கிளையில் அவர் பணிபுரிந்த போது பேலியகுட போலீசாரால் அழைத்து செல்லப்பட்டு டக்ளஸ் பீரிஸிடம் கொலைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். ஜெயசேகராவின் சாட்சியத்தின்படி அவர் நிர்வாணமாக்கப்பட்டு தாக்கப்பட்டு கடுமையான சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவரது கண்களில் மிளகாய் பொடி வீசப்பட்டது மற்றும் அவரது விரல் நகங்களுக்கு அடியில் ஊசிகள் செருகப்பட்டுள்ளன. 3 நாட்கள் போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்ட பின்னர் ஜெயசேகர பட்டளந்த சித்திரவதை கூடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை டக்ளஸ் பீரிஸ் என்னை பட்டளந்த சித்திரவதை அறைகளுக்குள் அழைத்து சென்றார். அங்கு நான் 3 அல்லது 4 நாட்கள் கொடூரமாக அடித்து சித்திரவதை செய்யப்பட்டேன். எனினும் 1991 பிப்ரவரி 15ஆம் தேதி அன்று 50,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்த பிறகு எந்த குற்றச்சாட்டும் இல்லாமல் விடுவிக்கப்பட்டேன். பின்னர் எனது வேலையை மீண்டும் ஆரம்பிக்க தேவையான ஆவணங்களை பெற கூடுதலாக 25,000 ரூபாய் செலுத்த வேண்டியிருந்தது என வங்கி அதிகாரி தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக சிட்னி என்று அழைக்கப்படும் ஏல் சுகி பெரேரா என்பவரும் இதேபோல் கடத்தப்பட்டு அவரிடமிருந்து பணம் பறிக்கப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டது. மக்கள் விடுதலை முன்னணி தலைவர் ரோஹண விஜயவீர படுகொலை செய்யப்பட்ட அதே காலகட்டத்தில் இந்த கடத்தல் மற்றும் கப்பம் பறித்தல் சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் புதிய வரிமுறையால் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி குறைந்து நாட்டுக்கு கடுமையான நஷ்டங்கள் ஏற்படக்கூடும் என பிவித்ரஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் முக்கிய பொருட்கள் ஆடை, தேயிலை, தேங்காய் மற்றும் இலவங்க பட்டை ஆகியவற்றின் விலை 44% உயரும் அபாயம் இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த வரி காரணமாக இலங்கை பொருட்களுக்கு மாற்றாக குறைந்த வரி விதிக்கப்படும் நாடுகளில் இருந்து அமெரிக்க விற்பனையாளர்கள் பொருட்களை இறக்குமதி செய்யக்கூடிய சாத்தியங்கள் உண்டு என தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக இலங்கையின் ஏற்றுமதி குறையும், விலை உயர்ந்தால் போட்டித்திறன் இழக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் ஆடை தொழில் மற்றும் தேயிலை, தேங்காய், இலங்கப்பட்டை ஆகியவற்றின் விலை 40% உயர நிலை காணப்படுகிறது.
அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் ஆடைத் தொழில் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகும் எனவும், ஏற்றுமதி நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் வேறு நாடுகளுக்கு மாறக்கூடும் எனவும், வேலைவாய்ப்புகள் குறையும் எனவும், முதலீடு மற்றும் வருமானம் குறையும் எனவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா 2024 செப்டம்பரில் வரி விதிக்கலாம் என அறிவித்த போதும் இலங்கை அரசாங்கம் எந்த நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என தெரிவித்துள்ளார். 2025 ஜனவரியில் அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா, சீனா ஆகிய நாடுகளுக்கு வரி விகிதத்தை தொடர்ந்து இலங்கைக்கும் அதே நிலைமை ஏற்படும் என உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். வடக்கில் கடற்தொழிலாளர்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுக்கும் கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகருக்கும் இடையில் விசேட சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பானது யாழ்ப்பாணம் கந்தர்மடத்தில் அமைந்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் பொதுமக்கள் தொடர்பு அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது கடற்தொழிலாளர்கள் தமது நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் சிக்கல் நிலையை கொண்டுள்ள இப்பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக செல்வம் அடைக்கலநாதன் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். அத்தோடு இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கடற்தொழில் அமைச்சர் தன்னிடம் வாக்குறுதி வழங்கியதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு குறித்து அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை வழங்குவதற்காக நியமிக்கப்பட்ட குழுவிற்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த வரி விதிப்பு பின்னணி அடிப்படையிலும் சிறிய பொருளாதாரத்தை கொண்ட இலங்கை போன்ற நாடுகள் பாரிய அளவில் வரி விதிப்பதால் எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்கள் குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. அத்துடன் தற்போது ஏற்பட்டிருக்கும் நிலை தொடர்பில் ஒரு நாடு என்ற வகையில் எவ்வாறு செயற்படுவது என்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிலைமையை எதிர்கொள்வதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பரஸ்பர வரி விதிப்பு முறையை அறிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் சீனா, இந்தியா, இலங்கை மற்றும் பிரித்தானியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் ஏற்றுமதி பொருட்கள் மீது வரிகளை விதித்தார். அந்த வகையில் இலங்கை பொருட்கள் மீது 44% வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இலங்கை கப்பல் சேவையானது யாழ் காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையே சீராக சேவையில் ஈடுபடுவதாக கப்பல் நிறுவனத்தின் இயக்குநர் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். எந்தவிதமான தடைகளும் இல்லாமல் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடுவதாக கப்பல் நிறுவனத்தின் இயக்குநர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த கப்பல் சேவையில் தடங்கள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் அவரை தொடர்பு கொண்டு வினவப்பட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கப்பல் சேவையில் தடங்கள் உள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்களில் எந்த உண்மையும் இல்லை. அதுடன் பயணிகள் மிகவும் சௌகரியமாக போக்குவரத்தில் ஈடுபடுகின்றனர். இந்த விடயத்தை நீங்கள் பயணிகளிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை தவிர்ந்த அனைத்து நாட்களும் கப்பல் போக்குவரத்து சேவை இடம்பெறுகிறது. எனவே பயணிகள் குறிப்பிட்ட இணையதளத்தின் பிரவேசிப்பதன் ஊடாக அல்லது 0222224647 0117642117 என்ற தொலைபேசி இலக்கங்கள் ஊடாக ஆசன பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 13வது திருத்தம் தேவையற்றதெனில் ஜேவிபி அரசாங்கம் நாளையே நாடாளுமன்றத்தை கூட்டி அதனை ரத்து செய்ய முடியுமல்லவா என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தன வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஏற்படுத்தி கொண்ட இணக்கப்பாடுகளை மாற்றமின்றி இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அவ்வாறு நடைமுறைப்படுத்தினால் மாத்திரமே இந்திய இலங்கை நட்புறவு பலப்படுத்தப்படும். அதற்கான முழுமையான ஒத்துழைப்பை ஐக்கிய தேசிய கட்சி என்ற ரீதியில் அரசாங்கத்துக்கு வழங்குவோம். பிரதமர் மோடியின் இலங்கை விஜயத்தோடு இந்து-லங்கா உறவுகளை வலுப்படுத்துவோம் என்பதை வலியுறுத்துகிறோம். இதனூடாக இலங்கை மக்களின் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும். தேசிய மக்கள் சக்தி 159 ஆசனங்களை பெற்ற போதிலும் அவர்களால் எதுவுமே செய்ய முடியாதுள்ளது. ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி அவ்வாறானதல்ல. ஒரே ஒரு பாராளுமன்ற ஆசனத்துடன் பங்குரோத்து நிலையிலிருந்து நாட்டை மீட்டெடுக்கக்கூடிய அளவு பலம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு காணப்பட்டது. ரணில் விக்ரமசிங்கே தனது ஈராண்டு ஆட்சி காலத்தில் 93 சட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறார். தற்போதைய அரசாங்கத்துக்கு அவ்வாறு ஏதேனும் மாற்றங்களை செய்ய முடியுமா? ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய 2 ஆண்டுகளில் செய்தவற்றை 1987 ஆண்டு 13வது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அப்போது இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி மற்றும் இலங்கையின் அப்போதைய ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து ஒப்பந்தம் கையெழுத்திட்டு மாகாண சபை முறைமையை கொண்டு வந்தனர். அன்று மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டால் அதற்கான தண்டனை மரணம் என ஜேவிபி அச்சுறுத்தியது. மாகாண சபை உறுப்பினர்கள் பலர் கொல்லப்பட்டனர். அவர்களை கூறியதை போன்று 13வது திருத்தம் தேவையற்றதெனில் நாளையே பாராளுமன்றத்தை கூட்டி அதனை ரத்து செய்ய முடியும் அல்லவா? அவ்வாறு இல்லை என்றால் அதனை நீக்குவதாக மக்களுக்கு பொய் வாக்குறுதி அளித்தமைக்கான ஜேவிபி அரசாங்கம் மன்னிப்பு கோர வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். பணமோசடி குற்றச்சாட்டின் கீழ் யோஷித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி போரஸ்ட் மீது கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பணமோசடி குற்றச்சாட்டின் கீழ் யோஷித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி போரஸ்ட் மீது
கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உத்தியபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று இலங்கைக்கு வருகை தருகிறார். பிரதமர் நரேந்திர மோடியுடன் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோரும் இலங்கை விஜயத்தில் பங்கேற்கின்றனர். இந்த விஜயத்தின் போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் 8 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளதுடன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் பிரதமர் நரேந்திர மோடியும் ஒப்பந்தங்கள் மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்புகள் குறித்து கூட்டறிவித்தலை வெளியிட உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கும் வகையில் சுதந்திர சதுக்கத்தில் இராணுவ மரியாதை அணிவகுப்புக்கு அரசாங்கம் ஏற்பாடுகளை செய்துள்ளது. அத்துடன் கொழும்பில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு கலந்துரையாடலுக்கு பின்னர் ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நிகழ்வு சனிக்கிழமை முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற உள்ளதுடன் அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் பிரதமர் நரேந்திர மோடியும் கூட்டறிவித்தலை வெளியிட உள்ளனர். பாதுகாப்பு ஒத்துழைப்பு, திருகோணமலை எண்ணெய் குழாய் திட்டம் மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றம் உள்ளிட்ட பல்துறைகளில் உள்ளடக்கிய வகையில் 8 ஒப்பந்தங்கள் அன்றைய தினம் கைச்சாத்திடப்பட உள்ளது. அது மாத்திரமன்றி எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாசா மற்றும் தமிழ் அரசியல் தரப்புகளுடனான சந்திப்பு சனிக்கிழமை கொழும்பில் இடம்பெறவுள்ளது. இந்த சந்திப்புகளின் பின்னரே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வழங்கும் விசேட இரவு விருந்து உபசார நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பார். ஞாயிற்றுக்கிழமை காலை அனுராதபுரத்துக்கு விஜயம் செய்து ஸ்ரீமகாபூதியில் ஜனாதிபதி அனுரவுடன் பிரதமர் மோடி வழிபாடுகளில் ஈடுபட உள்ளார். அதேவேளை இந்திய அரசின் நிதியுதவியுடன் இலங்கையில் செயற்படுத்தப்பட உள்ள சம்பூர் சூரிய சக்தி மின் உற்பத்தி பூங்கா உட்பட்ட திட்டங்களையும் பிரதமர் மோடி ஆரம்பித்து வைக்க உள்ளார். இதேவேளை பிரதமர் மோடியின் இலங்கை விஜயத்தின் போது இருநாட்டு மீனவர் பிரச்சினை குறித்தும் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இருநாட்டு விவகார அமைச்சர்களின் கலந்துரையாடல்கள் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை முக்கிய விடயமாக கருத்தில் கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கும் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் மிகவும் சூட்சுமமான முறையில் அதிகாரிகளிடம் தனது நடத்தையை வெளிப்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் விசாரணைகளின் போது மிக அதிகமான பொய்யான தகவல்களை அவர் கூறுவதாக போலீஸ் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதேவேளை பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட அவர் தலைமறைவான முதல் நாளில் அவர் தலைமறைவாக இருந்த இடம் தொடர்பில் மாத்திரமே இதுவரை தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. மேலும் விசாரணைகளின் போது பொய்யான தகவல்களை வெளியிடுவதுடன் சூட்சுமமான முறையில் தனது நடத்தையை வெளிப்படுத்துவதாக கூறப்படுகிறது. அத்துடன் மாகந்துரை மதுஸ் மற்றும் கரக்கட்டா உள்ளிட்டவர்களை விட மிகவும் சூட்சுமமான முறையில் தேசபந்து நடந்து கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் தங்கியிருக்கும் ஈழத்தமிழ் ஏதிலிகளுக்கு இந்திய குடியுரிமை அல்லது நீண்டகால விசாவுக்கு விண்ணப்பிக்க அனுமதிக்கப்பட வேண்டும் என்று மீண்டும் கோரப்பட்டுள்ளது. ராஜ்யசபாவில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வைகோ இதனை வலியுறுத்தியுள்ளார். ராஜ்யசபாவில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வைகோ இதனை வலியுறுத்தியுள்ளார். தற்போது கொண்டு வரப்பட்டுள்ள இது தொடர்பான யோசனையில் உள்நாட்டு போரின் போது இலங்கையிலிருந்து இந்தியா வந்துள்ள தமிழ் எதிரிகள் கருத்தில் கொள்ளப்படவில்லை. மண்டபம் மற்றும் பிற அகதிகள் மறுவாழ்வு முகாம்களில் சுமார் 90,000 தமிழ் எதிரிகள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக தவிக்கின்றனர். எனவே அவர்களுக்கு நீண்டகால விசா வழங்குவதற்கான நடைமுறை அணுகுமுறை மிகவும் அவசியம் என வைகோ வலியுறுத்தியுள்ளார். அவர்கள் தங்கள் நாட்டில் நடைபெற்ற வன்முறை மற்றும் இன துன்புறுத்தல் காரணமாக கடவுச்சீட்டுகள் இல்லாமல் தப்பி வந்து இந்தியாவில் எதிரிகளாக தங்கியுள்ளனர். எனவே அவர்களை சட்டவிரோத குடியேறிகள் என்று முத்திரை குத்தக்கூடாது. அவர்கள் விடயத்தில் 1986 செப்டம்பர் 23 அன்று வெளியிடப்பட்ட உள்துறை அமைச்சக உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். இத்துடன் யப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.japnaklari.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.